இதில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கசல் அண்ட் வருண் அவங்க ஆரம்ப கட்டத்தில் இந்த போல்டு டெசிஷன் எடுக்கும்போது அவங்களுக்கு தெரியாது இது ஒரு மிகப்பெரிய பிராண்டாக உண்டாகும். பட் இன்னைக்கு ஸ்கின் கேர் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கசல் அவங்க மாமா எர்த் ப்ராடக்டில் என் ப்ராடக்டை வாங்கிக்கோங்கிறத விற்காம எங்கள் ப்ராடக்ட் உங்களுக்கு எவ்வளோ சேஃப், எங்கள் ப்ராடக்ட் எவ்வளோ நேச்சுரல், எங்கள் ப்ராடக்ட் எவ்வளோ என்விரான்மெண்டலி சஸ்டைனபிள்ங்கிறத தான் அவங்க பேசுகிறாங்களே தவிர்த்து ஒரு பெண்மணி நான் சாதிக்கணுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் கிடைக்குது. அப்படி சப்போர்ட் கிடைச்சோடனே ஒரு பிராண்டை அவங்க ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த பிராண்ட் வேற எதுவும் இல்லைங்க, மாமா எர்த். இது ஒரு பிராண்ட் மட்டும் இல்லைங்க, இந்த பிராண்டையும் தாண்டி இது ஒரு சஸ்டைனபிள் நேச்சுரல் வெல்னஸ் ப்ராடக்டாகவும் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஸ்பைரிங் ஸ்டோரியில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது கசல். கசல்ங்கிறவங்க ஒரு தாய், ஒரு தொழிலதிபர். அது மட்டும் இல்லாமல் இங்கே மாமா எர்த்துங்கிற பிராண்டுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய டிரைவிங் ஃபோர்ஸாக இருந்திருக்காங்க. இந்த இன்ஸ்பைரிங் ஜேர்னியில் அவங்க எப்படி ஆரம்பித்தாங்க, அதில் இந்த சேலஞ்சஸ் எப்படி ஓவர் கம் பண்ணாங்க, அதோடு இல்லாமல் என்னென்ன லெசன்ஸ் நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு. நான் ரோஹின் ஹிஸ்ட்ரி, உங்கள் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லாயர். ஒரு அம்மாவோட ஸ்மால் கன்சர்ன் எப்படி ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் ஐடியாவாக மாறுச்சுன்னு பார்க்கலாம். கசல்ங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட சின்ன குழந்தைக்கு நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை மார்க்கெட்டில் தேடுறாங்க. அப்போ அவங்க பார்க்குற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குது, கெமிக்கல்ஸ் இருக்குது. அதை எப்படி நான் என் குழந்தைக்கு யூஸ் பண்ணுவேன்னு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும் பொழுது தான் அவங்களுக்குள்ளார ஒரு தோணுதல் வருது, ஏன் நம்ம இந்த இடத்துல இருந்தே நம்மளுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, நம்ம ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி ஒரு 100% டாக்ஸின் ஃப்ரீ நேச்சுரல் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸை குழந்தைகளுக்கு கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்களோட ஹஸ்பண்ட் வருண் அதுக்கு ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்படி தாங்க இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுது. இதில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கசல் அண்ட் வருண் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய இருக்கிற ப்ராடக்டே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சி செட்டில் ஆகாமல் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் தான் இந்த பிஸ்னஸ் ஐடியாக்கே வழிவகுத்துச்சு. அவங்க ஆரம்ப கட்டத்தில் இந்த போல்டு டெசிஷன் எடுக்கும்போது அவங்களுக்கு தெரியாது இது ஒரு மிகப்பெரிய பிராண்டாக உண்டாகும். பட் இன்னைக்கு ஸ்கின் கேர் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மாமா எர்த் ஒரு பெரிய டிஸ்ட்ரப்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கு. இன்னைக்கு நம்ம மாமா எர்த்தை பார்க்கும்பொழுது அவங்க மிகப்பெரிய பிராண்டாக வளர்ந்துருக்காங்க. ஆனால் வளரும்போது அவங்களுக்கும் நிறைய சேலஞ்சஸ் வந்துச்சு. என்னென்ன சேலஞ்சஸ் நம்ம பார்க்கலாம். ஒரு கம்பெனியை ஒரு காம்படிட்டிவான மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுறதே ஒரு பெரிய சேலஞ்ச் தான். பட் ஆனால் நீங்கள் லான்ச் பண்ண பிறகு அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக அதுக்கு பிராண்டிங் பண்ணணும். பிராண்டிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டிங் பண்ணணும். மார்க்கெட்டிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கஸ்டமர்கிட்ட ஒரு ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணி அந்த பிராண்டுக்கு ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணணும். இந்த எல்லா விஷயத்தையுமே தாண்டி தான் இந்த மாமா எர்த் வரும்பொழுது நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்கின் கேர் பிராண்டில் எக்கச்சக்க கம்பெனிஸ் இருக்குது. அதில் பேபி கேரில் ஒரு சில கம்பெனிஸ் இருந்தாலும் அவங்க இந்தியாவில் இருக்க முழு மார்க்கெட்டையும் ஆல்ரெடி வச்சுருந்தாங்க. அப்படி இருக்கும்பொழுது மார்க்கெட்டிங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்சாக இருந்தது. பட் அவங்களுக்கு எது கை கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வேல்யூ அட்டாச் டு த ப்ராடக்ட் ரொம்பவே கை கொடுத்துச்சு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்களோட பிஸ்னஸ்க்கு சக்ஸஸ்ஃபுல் ஆக காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப். என்ன பார்ட்னர்ஷிப்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் கசலும் வருணும் சேர்ந்துட்டு அந்த பிஸ்னஸை எவ்வளோ தூரம் ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமாக கொண்டு வந்தாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஒய்ஃப் கசல் என்ன பண்ணுறாங்க, அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸோட இன்னோவேஷன்லையும் அதோட பிராண்டிங்லேயும் மட்டும் தன்னுடைய கவனத்தை செலுத்தி அந்த இடத்த அவங்க டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க. வருண் என்ன பண்ணாரு அப்படின்னா இன்னொரு சைடில் இந்த பிராண்டை எப்படி ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும், பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி பண்ணணும், மார்க்கெட்டில் எப்படி தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணுங்கிற மார்க்கெட்டிங் ஏரியாவில் கம்ப்ளீட்டாக கவனம் செலுத்தினார். இப்படி செலுத்தும் போது என்ன பெனிஃபிட் கிடைச்சதுன்னா சைமல்டேனியஸாக அந்த கம்பெனி ஃபியூ இயர்ஸ்லேயே மிகப்பெரிய மார்க்கெட்டை அவங்களால பிடிக்க முடிஞ்சுது. மாமா எர்த் தன்னை ஐடென்டிஃபை பண்ணும்பொழுது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா இட் இஸ் மோர் தேன் ஜஸ்ட் அ ஸ்கின் கேர் பிராண்ட். அப்படின்னா நாங்கள் வெறும் ஸ்கின் கேர் பிராண்ட் கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு விஷயம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் பிராண்டை பொறுத்த வரைக்கும் டாக்ஸின் ஃப்ரீ நேச்சுரல் ப்ராடக்ட்ஸை நாங்கள் கஸ்டமருக்கு கொடுக்குறோம். அந்த கஸ்டமருக்கு கொடுக்குற அந்த ட்ரஸ்ட்டை கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிராண்டோட ஒரு மிஷனையும் அவங்க அட்டாச் பண்ணுறாங்க. அவங்க விற்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட்ல இருந்தும் ஒரு சின்ன அமௌண்ட் எடுத்து ஒரு ட்ரீயை பிளான்ட் பண்ணுறதுக்கு டொனேட் பண்ணுறாங்க. இந்த மிஷன் பேஸ்ட் அப்ரோச் பார்த்தீங்கன்னா நிறைய கன்சியூமரை அந்த பிராண்டோட ரெசனேட் பண்ண வைக்கிது. இதனால என்னாச்சுன்னா அவங்க D2C மார்க்கெட்லேயும் ஒரு பெரிய இடத்த இந்தியாவில் பிடிச்சிருக்காங்க.
இந்த மாமா எர்த் அண்ட் கசலோட ஜேர்னியிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய 3 இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் என்னென்ன? நம்பர் 1, உங்களோட ஸ்ட்ரகிளை ஒரு பிக்கெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் பார்க்கணும். கசல் அவங்க மார்க்கெட்டில் போய் தேடும் பொழுது ஒரு டாக்ஸின் ஃப்ரீ ப்ராடக்ட் அவங்க குழந்தைக்கு இல்லையே அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த ப்ராப்ளமை ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கும்பொழுது தான் இந்த பிராண்டே அங்கே வந்து கிரியேட் ஆகுது. 2வது, பார்ட்னர்ஷிப்ஸ் மேட்டர். உங்கள் பிஸ்னஸ்க்கு எப்பயுமே தனியாக ஒரே பர்சனாக இருந்து ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க. பார்ட்னர்ஷிப்ஸை கொண்டு வாங்க, மென்டர்ஸை கொண்டு வாங்க, வேல்யூபிள் பீப்புள் அவுட் சைட்லேருந்து கொண்டு வந்து உங்கள் பிஸ்னஸை ஒரு பிக் டிஃப்ரென்ஸை கொண்டு வரத்துக்கு அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. 3வது, ஆத்தென்டிசிட்டி வின்ஸ். இவங்க எப்பயுமே என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா, கசல் அவங்க மாமா எர்த் ப்ராடக்டில் என் ப்ராடக்டை வாங்கிக்கோங்கிறத விற்காம எங்கள் ப்ராடக்ட் உங்களுக்கு எவ்வளோ சேஃப், எங்கள் ப்ராடக்ட் எவ்வளோ நேச்சுரல், எங்கள் ப்ராடக்ட் எவ்வளோ என்விரான்மெண்டலி சஸ்டைனபிள்ங்கிறத தான் அவங்க பேசுகிறாங்களே தவிர்த்து அவங்க தன்னோட ப்ராடக்டை விற்கலை. இதுதான் கன்சியூமர் மைண்டில் ஒரு மிகப்பெரிய ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணுது. இன்றைக்கி அந்த பிராண்டு சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணம் இந்த ஆத்தென்டிசிட்டி தான். இந்த 3 லைஃப் லெசன்ஸையும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்கன்னா அது ஒரு பிக்கெஸ்ட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக எப்படி மாற்றலாங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் பிஸ்னஸை ஆரம்பிக்கணும், அதுக்கான தேவையான லைசன்சஸ் என்ன, ரெஜிஸ்ட்ரேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு பிடிஎஃபை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நிறைய இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸோட அடுத்த வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். நான் ரோஹினி ஸ்ரீ, உங்கள் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லாயர்.